ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசிஸ் ஹேண்ட் ஒர்க். இன்றைக்கி நம்ம இந்த க்யூட்டான ஸ்டார் ஃபிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் யான் எடுத்துக்கோங்க. ஒயிட் கலர் அண்டு நான் பிங்க் எடுத்திருக்கேன். நீங்கள் சேம் கலரில் கூட இதை பண்ணிடலாம். இந்த யான் டைப் பார்த்திங்கன்னா ஹாபி ஸ்டோரில் பார்பி பிங்க் கலர். இதோட கலர் கோட் இது தான். நான் இதோட லிங்க் நான் மேஜிக் நீடிலில் தான் வாங்கினேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகே, நீங்கள் எனி டைப் ஆஃப் யான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக வரும் எந்த டைப் ஆஃப் யான் யூஸ் பண்ணாலுமே. நெக்ஸ்ட் ஹூக் சைஸ் பார்த்திங்கன்னா 3.5 mm. நான் மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் 3.5 mm ஹூக் தான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு சிசர்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி டார்னிங் நீடில். ஓகே, நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் நம்ம மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கலாம். மேஜிக் சர்க்கிள் க்ராச்செட்டோட எல்லா பேசிக்ஸ் டியூட்டோரியல் வீடியோவுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கீழே நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணிக்கோங்க. ஸோ மேஜிக் ரிங், இந்த மாதிரி ரிங் ஃபார்ம் பண்ணிவிட்டு செயின் ஒன் 1 சிங்கிள் க்ரோஷேவாக கவுண்ட் ஆகும். நெக்ஸ்ட் செயின் 9 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, 9 செயின்ஸ் போட்டிருக்கேன். இப்போ ஹூக்கில் இருந்து செகண்ட் செயினில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இது ஹூக்கில் இருக்கிறது. ஹூக்லேருந்து ஃபஸ்ட்டு செயின்னா இதுதான் ஃபஸ்ட்டு வி ஸ்டிச். செகண்ட் செயின்னா இது. ஓகேவா, இந்த செகண்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஸோ ஹூக்கை இப்படி அந்த வி ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க. 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட்டு இருக்கிற 7 ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே பண்ணணும். 1 2 3 4 5 6 7. ஓகே, நெக்ஸ்ட்டு 7 ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே பண்ணியிருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்ம செயின் 1 போட்டோம் பார்த்திங்களா. இந்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு நேராக சர்க்கிள்குள்ளே 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. 1 டைம் சிங்கிள் க்ரோஷே போட்டு நம்ம நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷோட இந்த டெயில் பண்ணலாம். ஓகேவா, இப்போது 1 டைம் சிங்கிள் க்ரோஷே போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு செயின் 9 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு செயின் 1 1 டைம் சிங்கிள் க்ரோஷேவாக கவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 1 டைம் சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு தான் செயின் 9 போட்டோம். அதே மாதிரி செகண்டு பண்ணும்போது 1 டைம் சிங்கிள் க்ரோஷே பண்ணிவிட்டு செயின் 9 போட்டிருக்கோம். இப்போ அதே மாதிரி நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஹூக்லேருந்து செகண்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. 1 டைம் சிங்கிள் க்ரோஷே பண்ணியாச்சு. இப்போ 7 ஸ்டிச்சஸுக்கு 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. 1 2 3 4 5 6 7. ஓகே, 7 ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணணுன்னா இது நம்ம போட்ட ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே. இப்போ நம்ம இதே சர்க்கிள்குள்ளே 1 டைம் சிங்கிள் க்ரோஷே பண்ணிடணும். 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஓகேவா, இப்போ இதே ஸ்டெப்பை நீங்கள் இன்னும் 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். 1 டைம் சிங்கிள் க்ரோஷே போட்டு செயின் 9 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, இதில் பண்ண மாதிரி நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். இன்னும் 3 டைம்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன்.
இப்போ வந்து 5 ரேஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி. இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ணணும்னா சர்க்கிள்குள்ளே 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஓகே, 1 டைம் சிங்கிள் க்ரோஷே பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு வி ஸ்டிச் இருக்குல்ல, இதில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடணும். பண்ணிவிட்டு செயின் 1 நம்ம யானை கட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து டார்னிங் நீடில் வச்சு நம்ம தைச்சிடலாம். இந்த சர்க்கிள் வந்து சென்டர் அப்படி க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த டெய்லை பிடிச்சி இப்படி இழுத்திங்கனாலே க்ளோஸ் ஆயிரும். ஓகே, இப்படி டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து வீடியோவில் காமிக்கிற மாதிரி தைச்சிருங்க. ஓகே, இப்போ வந்து நான் கிரே கலர் எடுத்திருக்கேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒயிட் காமிச்சிருப்பேன். இப்போ வந்து நான் கிரே கலர் எடுத்திருக்கேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. நீங்கள் என்ன கலர் யாருனாலும் எடுத்துக்கலாம், இல்லை இந்த பிங்க்லேயே கண்டினியூ பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட். நம்ம ரேஸில் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம நியூ யானை கிராப் பண்ணிக்கலாம். இப்போ செயின் 2 1 2 இது வந்து 1 டைம் டபுள் குரோஷேவாக கவுண்ட் ஆகும். செயின் 2 வந்து இப்போது நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸ்க்கு 1 டைம் டபுள் குரோஷே. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் குரோஷே. இது வந்து ப்ராப்பர் ஸ்டிச்சாக தெரியாது. ஸோ நம்ம இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது ஸ்டிச்சஸ்குள்ளே கேர்ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணணும். ஸோ செகண்ட் ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸ்க்கு 1 2 3 இந்த 3 ஸ்டிச்சஸ்க்கு 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. ஹாஃப் டபுள் க்ரூஷேக்கு யான் ஓவர் பண்ணுங்கள். 3 லூப்ஸையுமே வெளியே எடுக்கணும். Again second time half double crochet, third time half double crochet, next 2 stitches இருக்கு பார்த்தீங்களா, 1 2 இதில் வந்து 1 time single crochet, 1 time single crochet, 1 next 2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஸ்டிச் இருக்கும். அந்த டாப் ஸ்டிச்சில் 2 டைம் சிங்கிள் க்ரூஷே தான் டாப் ஸ்டிச். அதில் 2 டைம் சிங்கிள் க்ரூஷே. 1 சேம் ஸ்டிச்சில் அகெயின் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஸோ இந்த பக்கம் ஸ்டிச் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக அந்த வி ஸ்டிச் தெரியும். இதில் நம்ம அடியில் விட்டு ஈஸியாக ஒர்க் பண்ணிடலாம். ஓகேவா, 1 டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ணிட்டேன். செகண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. நெக்ஸ்ட் 1 2 3 இந்த 3 செயின்ஸில் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. ஸோ yarn ஓவர் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே, yarn ஓவர் again next chainல 1 time half double crochet, yarn over அடுத்ததில் 1 time half double crochet. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் 1 2 இந்த 2 ஸ்டிச்சஸில் 1 டைம் டபுள் crochet. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் crochet. அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் crochet.
ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணுன்னா, இந்த லாஸ்ட் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து இந்த லாஸ்ட் ஸ்டிச்சையும் இதையும் சேர்த்து நம்ம டபுள் க்ரோஷேட் டுகெதர் பண்ண போகிறோம். ஸோ அந்த லாஸ்ட் ஸ்டிச்சுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு யானை கிராப் பண்ணிக்கோங்க. 3 லூப்ஸ். ஃபஸ்ட் 2 லூப்ஸை மட்டும் நீங்கள் வெளியே எடுங்க. நெக்ஸ்ட் திருப்பி யான் ஓவர் பண்ணிவிட்டு இந்த ஜாயிண்ட் பண்ணுற ஒரு ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு 4 லூப்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் 2 லூப்ஸ், நெக்ஸ்ட் 3 லூப்ஸ். ஓகே, நம்ம வந்து இங்கே வந்து செயின் 2 போட்டோம். செயின் 2 வந்து 1 டைம் டபுள் க்ரோஷேவாக கவுண்ட் ஆகும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணனால நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ரேக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஒரு டபுள் க்ரோஷே பண்ணிவிட்டு நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். அதனால் ஓகேவா? இப்போ பாருங்கள், இது 1 டபுள் க்ரோஷேவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த செயின்ஸில் ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 2 செயின்ஸில் 1 டைம் டபுள் க்ரோஷே. ஃபஸ்ட் 2 செயின்ஸில் 1, next chain 2 times double crochet. next 3 stitches la 1 time half double crochet. so 1, 2, 3. ஓகே, நம்ம இதில் ரிப்பீட் பண்ண மாதிரியே தான் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. 1, நெக்ஸ்ட் ஸ்டிச் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட் டாப் மோஸ்ட் ஸ்டிச்சில் ஒரே ஸ்டிச்சில் 2 டைம் சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். சேம் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. 1, again 2. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட் ஸ்டிச் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட் 1, 2, 3 ஸ்டிச்சஸுக்கு 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரோஷே. 1, 2, 3. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு 1, 2 ஸ்டிச்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 ஸ்டிச்சஸில் 1 டைம் டபுள் க்ரோஷே. 1 டைம் டபுள் க்ரோஷே. அகெயின் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரோஷே. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரோஷே டுகெதர் பண்ண போகிறோம். இதுவும் இந்த கார்னரில் இருக்க ஸ்டிச்சையும் பார்த்தாலே நல்லா தெரியும். இங்கே ஒரு ப்ராப்பர் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி 2 லூப்ஸ் மட்டும் எடுங்க. யான் ஓவர் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் இருக்கிற ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிங்க. 4 லூப்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் 2 லூப்ஸை மட்டும் எடுங்க. நெக்ஸ்ட் 3 லூப்ஸ். ஓகே, இந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த நெக்ஸ்ட் ரேக்கு போயிடலாம். நெக்ஸ்ட்டு ரே ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம இந்த லூப்லேருந்து 1 டைம் டபுள் க்ரோஷேவாக ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் இது 2ல் ரிப்பீட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே இது நீங்கள் இந்த 3லேயும் ரிமைனிங் 3லேயும் ரிப்பீட் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கடைசி எண்டுக்கு வந்தாச்சு. நான் ரிமைனிங் 3 இதுக்கு வந்து நான் பண்ணிட்டேன். இப்போது லாஸ்ட்டாக வந்து 2 ஸ்டிச்சஸ்க்கு 1 டைம் டபுள் க்ரோஷே பண்ணி முடிச்சாச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம எப்போவும் பண்ணுறது மாதிரி டபுள் க்ரோஷே டுகெதர் பண்ணிடலாம். இந்த 2 ஸ்டிச்சஸ்லேயுமே யான் ஓவர், நெக்ஸ்ட் ஸ்டிச்சுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் 2 லூப்ஸ், அகெயின் யான் ஓவர், அதுக்கு அடுத்த லூப்புக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் 2 லூப்ஸ், நெக்ஸ்ட் 3 லூப்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷேயோட டாப் இருக்குது பார்த்தீங்களா,
இந்த ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம்ல செயின் 3 1 2 3 அந்த செயின் 3யோட டாப்பில் ஹூக் இப்படி இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க. பண்ணி இப்படி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். ரிமைனிங் யானை வந்து கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம அந்த ரிமைனிங் யானை வந்து நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே நீங்கள் பின்னாடி தச்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட க்யூட்டான ஸ்டார் ஃபிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நிறையா சீ கிரியேச்சர்ஸ் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபிஷ் அப்புறம் ஜெல்லி ஃபிஷ் அந்த மாதிரி இன்னும் இந்த சீ கிரியேச்சர்ஸோட சீரீஸ் வந்து நான் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் என்னோடய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் வந்து அந்த சீ கிரியேச்சர்ஸ் சீரீஸ் வந்து இருக்கும். ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கிட்ஸுக்கு வந்து நமக்கு விளையாட கொடுக்க இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலில் நிறைய ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.